ஒரு சிச்சுவேஷன் எனக்கும் சொல்லியாச்சு, நம்ம கவிஞருக்கும் சொல்லிட்டாங்க, டைரக்டரும் ப்ரொடியூசரும். அதுக்கு மெட்டு போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் அங்கே சபையில் வந்தது. நாங்கள்லாம் மெட்டு போடுற அந்த காலத்தில் எல்லாரும் இருப்பாங்க, ஜனத்தொகை இருந்தாலும் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு இருக்கா இவங்களுக்கு இருக்கா நல்லா சொல்ல மாட்டோம், எல்லோரும் கும்பலாக உட்காந்து தான் போடுவோம். ஒரு மெட்டு போட்டார், அந்த சிச்சுவேஷன் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன், மெட்டு கொடுத்தேன். மெட்டு கிழங்க சும்மா இதுக்காக சொல்கிறேன், மெட்டா பாட்டுக்கிறதுக்கு. தானன தனன்னானம் தானன்னா டேய், நீ என்னடா தானனான்னு போட்டு எங்கடா போவேன் நான் வார்த்தைக்கு, இது வேற மெட்டு போடுறா அப்படின்னாரு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ப்ரொடியூசர் வந்து டைரக்டர் வந்து என் முன்னே பார்க்குறாங்க, எப்படியாவது இந்த சந்தத்துக்கே எழுதி வாங்கன்னு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன நீ இந்த மாதிரி சந்தெல்லாம் கொடுத்தா அதில் வார்த்தைகளும் கேட்டு சொல்லுவியே, நீ அப்படியே ஏதாவது வச்சுருக்கியா ஒரு டூப் வார்த்தை பரவாயில்ல சொல்லுவேன் நான். அந்த பல்லவியோட எனக்கு அந்த சிச்சுவேஷனில் என்னென்ன வார்த்தை வரலாங்கிற ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல. ஏன்னா 13 வயசுலேருந்து பாடல் எழுதுறவங்களோட பழைய அனுபவம் பாபநாத சிவன் காலத்துலேருந்து. நான் என்ன பண்ணேன், ஒரு அளவு கொடுத்தேன் அவருக்கு. எப்படி, இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்துக்கிறேன் கொஞ்சம். ஆடா ஃபஸ்ட் கிளாஸ் பழகிறான்னு பையில கையை போட்டார், இப்படி கொடுக்க வந்தார். ஏன் அதிர்ஷ்டம் 10 ரூபா தான் இருந்தது. பல்லை கொடுத்துட்டான் அவருக்கு. அதை வாங்க வந்தார் அவர். நான் நீங்கள் வாங்கலேன் அப்படி ஆனால் ஒன்று அப்படின்னு எடுத்துட்டார். என்ன ஐயா எல்லாம் சொல்கிறீங்கன்னு. எந்த குடிகாரனும் இன்று முதல்னு சொல்ல மாட்டேன், அதன் அந்த இன்றுங்கிறத நாளைன்னு மாற்றிக்கோ பாடி பாருனார். உடனே நான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு சொன்னோடனே அந்த சரி பணம் கொடுத்துருங்க. முக்கியமான விஷயத்தை நான் தான் மாற்றினேன். நீ இன்று முதல் எவனோ எந்த குடிகாரனும் இன்று முதல் சொல்ல மாட்டான், நாளையெல்லாம் சொல்லுவான் நான் பணம் கிடையாது போடாட்டார். 10 ரூபாய் திருப்பி வச்சுக்கிட்டாரு. இப்படி வந்து அவ்வளோ அந்யோன்யமாக பழகணும் ஒரு கவிஞனும் ஒரு மியூசிக் டைரக்டர்னு என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவங்கள்.